ஜனநாயகத்தை படுகொலை செய்ய எத்தனித்த RSS சாவர்கர் மோடி கும்பலுக்கு ஜனநாயகமும் மக்கள் சக்தியும் தான் பெரிதென்று ஒரு மிகப்பெரிய பதிலை நாடாளுமன்றம் இன்றைக்கு அவர்களுக்கு காட்டியிருக்கிறது. இந்த மசோதா என்பது மகளிர் மசோதா என்கிற போர்வையில் இந்தியாவை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தினுடைய செயலாக அவர்கள் நடைமுறைப்படுத்த எத்தனித்தார்கள். அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, ஆட்சி பலத்திற்கான அதிகாரம் இருந்தும் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்தியா விழித்துக் கொண்டிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் இந்த நாட்டை குறிப்பாக தங்களுக்கு வாக்களிக்காத பாஜகவை புறக்கணிக்கிற மாநிலங்களின் உரிமை குரலை நசுக்குவதற்கு கொண்டுவரப்பட்ட இந்த மசோதா கிழித்து குப்பையில் எறியப்பட வேண்டியது என்பதை இந்தியாவிற்கே வெளிகாட்டக்கூடிய திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் ஒரு முதலமைச்சராக தனித்து நின்று நானே சட்டத்தை கொளுத்துவேன் என்று கொளுத்தினார். பழைய திமுகனா அதுதான். திமுக காரனா நீ எங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வர அப்படின்னா எங்கள் மாநில சுயாட்சி உரிமையையும் மாநில மக்களினுடைய நலனை யாராவது பாதிக்க சர்வாதிகார தன்மை கொண்ட மோடியோ இடியோ சிபிஐயோ ஐடியோ வந்தாலும் அந்த சட்டத்தை கொளுத்துகிற முதல் தலைவன் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல நீங்கள் காஷ்மீராக தமிழ்நாடை மாற்ற எத்தனிக்கிறீர்கள் என்று சொன்னார். அது ஒருபோதும் தமிழ்நாட்டை மாற்ற முடியாது என்று அவர் பதிவு செய்தார். அத்தோடு மட்டுமல்ல, அவர் கடந்த முறை சொன்னது போல யூ நெவர் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்று சொன்னதை இன்றைக்கு தமிழ்நாடு நிரூபித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பற்ற வைத்த தீ இந்தியா முழுவதும் இன்றைக்கு பற்றி இருக்கிறது. விரைவில் பாஜக RSS கும்பல் இந்த நாட்டை விட்டு மட்டுமல்ல ஜனநாயகத்தை விட்டு மிரட்டி அடிக்கப்படுவார்கள். சிறந்த நடிகர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். சிறந்த மக்கள் தொண்டர் ராகுல் காந்தி வந்திருக்கிறார். மக்கள் தொண்டர் மக்களோடு இருக்கிறார். ராகுல் காந்தி மக்களோடு பயணிக்கிறார். நரேந்திர மோடி வழக்கம் போல சீனி சர்க்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சர்க்கரை என்று எழுதி நக்கினால் இனிப்பு வரும் என்கிறார். சமஸ்கிருதத்திற்கு 6000க்கு மேல் நிதி ஒதுக்குகிறார். தமிழுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறார். மதுரையில மெட்ரோவுக்கு திட்டத்தை ரத்து செய்கிறார். தமிழ்நாட்டில் சென்னைக்கு மெட்ரோவுக்கு நிதி கொடுக்க மறுக்கிறார். எங்கள் இளம் பிஞ்சுகள் படிப்பதற்கான கல்வி நிதி உரிமை தொகையை நீ ஹிந்தி கற்றுக்கொண்டால் தான் நிதி என்று சொல்லுகிறார். இப்படி எங்களை வஞ்சித்துவிட்டு எங்கள் மண்ணை அவமானப்படுத்தி எங்கள் மொழியை நசுக்க நினைத்து எங்கள் கலாச்சாரமான கீழடி ஆராய்ச்சி நிறுவனம் கொடுத்திருக்கிற அந்த 940 பக்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை இன்றைக்கு வரைக்கும் ஏற்க மறுக்கிற இந்த நாடக நடிகர், சிறந்த நடிகர் மக்கள் புறக்கணிப்பார்கள். நான் மீண்டும் அதிமுகவுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். முதலையை நம்பி நீங்கள் ஆற்றில் இறங்கினால் முதலை உங்களை விழுங்கும். ஏற்கனவே கரகாட்டங்காரன் நம்ம கார் மாதிரி தான் அதிமுக இருக்கு. இன்னும் மிச்ச மீதியாவது இருக்கணும். நீங்க எங்களோட இருக்கணும் அப்படிங்கறது எங்க இளந்தலைவர் சொன்ன மாதிரி எடப்பாடி கொஞ்சமாவது மிச்சமா பொதுச் செயலாளராக இருக்கணும். அப்பதான் அது திமுகவுக்கு பலம். இதெல்லாம் பிரச்சாரமா சார்? இதெல்லாம் பிரச்சாரமா? மனிதவள குறியீட்டில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்து மனிதவள குறியீட்டில் இன்றைக்கு முதலிடத்தில் தமிழ்நாட்டை கொண்டு வந்து வைத்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி. எங்க ஆட்சியில கொரோனா இருந்துச்சு, அவங்க ஆட்சியில கொரோனா இருந்துச்சு. நான் லீவு விட்டேன் அப்படின்னா பெற்றோர் நினைப்பாங்க, ஏன் லீவ் விட்டா அவன் படிக்க மாட்டான். படிக்காத பிள்ளைகளை இடைநிற்ற பள்ளிகளை இந்தியாவிலேயே உலக நாடுகளிலேயே ஒரு ஆட்சி உடனே மைக்ரோ லெவல் மானிட்டர் பண்ணுச்சுன்னா இல்லம் தேடி கல்விதான். அந்த பிள்ளைகளை இல்லம் தேடி கல்வியில கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை ஆளாக்கி அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் பண்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி இன்னைக்கு உலக விருது வாங்கியிருக்கோம். இதுதான் எங்க சாதனை. நான் லீவ் விட்டேன் அதனால எனக்கு போடு அப்படின்னா இதெல்லாம் அவர் பாவம் தோல்வி உச்சத்துல இப்ப சின்ன குழந்தைங்களோட ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல.